வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர் சரவணன். 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப நர்வஸாக இருப்பீங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மிக விரைவில் உங்களுக்கு வரப்போகுது. ஃப்ரீயாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள் லீவை. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மே 4ஆம் தேதிக்கு முன்னாடியே. ஏன்னா வேல்யூஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த வருஷம் முடிச்சதுனால மே 4ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லி ஒரு தகவல் வெளியே இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது அன்அஃபிஷியலாக தான் வந்து சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வரல. அஃபிஷியலாக வந்து இன்னும் அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 2-3 டேஸில் வந்து கண்டிப்பாக அப்டேட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளி மாணவர்களுக்கான அந்த மாணவர் சேர்க்கை, கல்லூரி மாணவர்களுக்கான அந்த மாணவர் சேர்க்கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு. அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 12th ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே காலேஜில் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியும். அவங்க என்னென்ன கோர்ஸ் வந்து படிக்கணும்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் ஆகும். ஆனால் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே 4ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தியிருக்காங்க. 10th 12th ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடலாமா அப்படின்னு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனையாக தான் நடந்துகிட்ருக்கு. விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகும். இப்போ நார்மல்னால் கண்டிப்பாக ரிசல்ட் எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ எலெக்ஷன் வேறு இருக்குது. எலெக்ஷன் ரிசல்ட் வேறு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் புதிய கட்சி வந்து ஆட்சி அமைப்பாங்க. புதிய கட்சி வராங்களா பழைய கட்சி வராங்களான்னு தெரில. அவங்க மறுபடியும் வந்து ஆட்சி அமைத்து பள்ளி மாணவர்களுக்கான அந்த அகாடமிக் கேலண்டரு, பொதுத் தேர்வு முடிவுகள், கல்லூரி மாணவர் சேர்க்கை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ நியூ கவர்மெண்ட் வரும் பட்சத்தில் கண்டிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யார், உயர்கல்வித்துறை அமைச்சர் யார், இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்பு விழாக்கள், கலை நிகழ்ச்சிகள், கொண்டாட்டங்கள் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதனால் முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நடந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏப்ரல் 4ஆம் தேதிக்கே ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தேர்வுகள் துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க. கோரிக்கை வந்து பரிசீலிக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி தெரில. மெயினாக கோரிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கோரிக்கை வந்து பரிசீலிக்கப்படுதா இல்லை நிராகரிக்கப்படுதான்னு தெரியும். ஆனால் கண்டிப்பாக வந்து தேர்வுகள் துறை யாருன்னா அந்த பேப்பர் ஒலிஷன் கேம்ப்பு, பப்ளிக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறது, இவங்க தான் டிஜி, டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஆலோசனை பண்ணி ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுற டேட்டை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியே இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் 12th ரிசல்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துலையுமே அந்த விடைத்தாள் திருத்தும் மையங்களில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் பட்டியல் தயாரிக்கப்பட்டு ரிசல்ட் அனாலிசிஸ், டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ரிசல்ட் அனாலிசிஸ், ஃபிசிக்ஸில் எவ்வளோ சென்டமு, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ சென்டமு, பயாலஜியில் எவ்வளோ சென்டமு, அதே மாதிரி வந்து மேத்தமேட்டிக்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் அனாலிசிஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மெயினாக ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு முன்பாக வெளியிடலாம். அப்படி இல்லைனா ஒரு நாளுக்கு முன்னாடியே கூட ரிலீஸ், 8ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே 7ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக நிறைய அப்டேட் வந்து நம்ம கிடச்சிட்ருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் ஏற்கனவே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் மே 3ஆம் தேதியும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மே 7ஆம் தேதியும் வெளியிட தேர்வுகள் தயாராக இருக்கின்றது. இதற்கு வந்து பார்த்தோன்னா அந்த பர்மிஷனை பள்ளிக்கல்வித்துறை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக 12th ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம வீடியோ எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணுவோம் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி லைவும் வந்து பார்த்தோன்னா போடுவோம். லைவில் ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா செக் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. 10th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன்கிட்ட நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலே அடுத்தடுத்து காலேஜ் யூனிவர்சிட்டி ரிலேட்டாக அப்டேட்டும் கொடுக்க போகிறோம். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இதான் அப்டேட்டு. நன்றி.